Hello learners, welcome to Sia Magical Physics. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது D'Alembert's Principle. ஸோ D'Alembert's Principle என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் பிரின்சிபல் ஆஃப் வர்ச்சுவல் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து D'Alembert's Principle எப்படி நமக்கு அரைவ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் வர்ச்சுவல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம், பிரின்சிபல் ஆஃப் வர்ச்சுவல் ஒர்க்குங்கிற கான்செப்ட். ஸோ அதனால தான் வந்து இட் டீல்ஸ் ஒன்லி வித் ஸ்டாட்டிக்ஸ்னாலே வந்து ரெஸ்ட்டுங்கிற கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், ரெஸ்ட் அப்படிங்கிறதா சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே போல் இந்த எழுதியிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன், அதாவது del W is equal to summation FIE into del RI is equal to 0. இது வந்து நத்திங் பட் நம்ம லோவர் கிளாஸஸில் படித்த பேசிக்கான கான்செப்ட். அதாவது ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதா படிச்சிருப்போம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இன்ஃபனைட் சைமல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ரொம்ப குறைவான அளவில் வந்து நம்ம கணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறனால அதை டிஎஸ் அப்படிங்கிறதா நோட்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை நார்மலாக நம்ம F.Sங்கிறதா படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதில் இருந்து தான் வந்து இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது W, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் டன் அப்படிங்கிறனால இதில் del W அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன். ஸோ இது வந்து நம்ம ஒரு சிஸ்டம் ஒன்று கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அந்த சிஸ்டத்தில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பார்ட்டிகளுடைய நம்பரிங்கை வந்து I is equal to 1 to n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதனால் சம்மேஷன் டேர்ம் வச்சு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் FIE, அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால இந்த ஃபோர்ஸை வந்து நான் FE சின்ஸ் ஐத் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறனால இந்த கீழே வந்து இந்த ஐங்கிற டேர்மை நோட்டேட் பண்ணியிருக்கு. ஸோ FIE இன்டூ இதுலேயும் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால del RI இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் எப்போ நமக்கு அரைவ் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் அதாவது F அண்ட் டிஎஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறதா எப்போ கண்டிஷன் இருக்குதோ அந்த டைமில் நமக்கு ஒர்க் டனுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. அதாவது ஃபோர்ஸும் அந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அக்கரான டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு வந்து பர்பண்டிகுலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவும் ஒர்க் நம்ம அங்கே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்த சிஸ்டத்தில். ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒர்க்குங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதா ஆகும். ஸோ அதனால் இந்த del W டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நமக்கு 0. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப இப்படி எழுதணும், சம்மேஷன் I is equal to 1 to n FIE டாட் del RI is equal to 0 அப்படிங்கிறதா இருக்கும் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ FIங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். இந்த del RI அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஎஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னேன். ஸோ சின்ஸ் நம்ம இதில் வந்து வேர்ச்சுவலான ஒரு டேர்மை பற்றி நம்ம டீல் பண்ணுறனால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து நமக்கு வேர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு இமேஜினரியாக அக்கர் ஆகக்கூடிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இமேஜின்டு ஒன்னாக இருக்கணும், தென் ஆர்பிட்ரரி வேல்யூ உள்ளதாக இருக்கணும், இன்ஸ்டன்டேனியஸாக அக்கர் ஆகக்கூடிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், infinite simal displacement and also it is independent of time. ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த virtual displacementக்கு உண்டு. ஓகேயா? ஸோ வேர்ச்சுவலாக நடக்கக்கூடிய ஒர்க்குங்கிறனால இந்த virtual work done அப்படிங்கிறதா del Wங்கிறத சொல்கிறோம். ஸோ இது வந்து இட்ஸ் அ பேசிக் ஃபார் D'Alembert's. ஸோ நம்ம இனிஷியலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இது வந்து ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறத டீல் பண்ணுறது. அப்போ மோஷனில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா அப்போ எந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து D'Alembert's பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். ஸோ அதான் வந்து இட் இன்வால்வ்ஸ் ஜெனரல் மோஷன் ஆஃப் சிஸ்டம். அதே போல் இட் டீல்ஸ் வித் டைனமிக்ஸ். அங்கே ஸ்டாட்டிக்ஸ்னு பார்த்தோம், இங்கே டைனமிக்ஸ்னாலே மோஷன் அப்படிங்கிறதா தான் அர்த்தம் நமக்கு தெரியும். ஸோ இட் டீல்ஸ் வித் டைனமிக்ஸ். ஸோ இதுக்குரிய எக்ஸ்பிரஷன் வேணுங்கிறதுக்கு நம்ம பேசிக்காக எடுத்துக்க போகிறது ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dP by dtன்னு படிச்சிருப்போம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ஸ்மால் லெட்டர் p, லீனியர் மொமெண்டம்ங்கிறதா படிச்சிருப்போம். ஸோ தட் இஸ் d of mv by dt அப்படிங்கிறதாகவும் எழுதிக்கிடலாம் இந்த டேர்மை. ஸோ
இட் இஸ் ஈக்குவல் டு இதில் எம் டேர்மை நான் வெளியே எடுத்துட்டு டிவி பை டிடி அப்படிங்கிறதா போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆக்ஸலரேஷன். ஸோ அப்போ எக்ஸ்பிரஷன் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ங்கிறது நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ இதுதான் வந்து நம்ம வெல் வேர்ஸ்டாக படித்த நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறது. ஸோ இதை கேட்பாங்க இதில் இந்த வர்ச்சுவல் ஒர்க்குக்குரியதும் சரி, இந்த ஃபோர்ஸுங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகும்போது எந்த லாவை அது ஃபாலோ பண்ணி போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நியூட்டன் செகண்ட் லாவை ஃபாலோ பண்ணும். இது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு ஹியர் ஆல்சோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து ஒரு ith நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால அந்த ஐ ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஐ டாட், அதாவது இந்த டிபி பை டிடி அப்படிங்கிற டேர்மை தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், வேரியேஷன் அப்படின்னாலே நம்ம இங்கே டாட் கிளாசிக்கல் வேல டாட் வச்சு எழுதுவோம். ஸோ பிஐ டாட். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் எஃப்ஐ மைனஸ் பிஐ டாட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். எதுவுமே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரிவர்ட்டில் வந்து நமக்கு ஒரு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன கட்டாயம் அதில் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ வந்து ரிவர்ஸில் கிரியேட் ஆகக்கூடிய எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். நார்மலாக இந்த ஆக்சுவல் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து சம் அப் ஆகி இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குங்கிறத அர்த்தம். ஸோ என்னடா நான் ப்ளஸ்ன்னு தானே சொன்னேன், பட் ஆனால் இங்கே மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோமேன்னு சொல்லி பார்த்தா இந்த ரிவர்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால அந்த நெகட்டிவ் சைன் இங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஓகே, ஸோ எஃப்ஐ மைனஸ் பிஐ டாட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறது ஜென்ரலாக நான் ஆல்ரெடி சொன்ன ரிலேஷன் ஒர்க் டன்னுங்கிறது வந்து எஃப் இன்டூ டிஎஸ் அப்படிங்கிறதா. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பிரின்சிபல் ஆஃப் வர்ச்சுவல் ஒர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டெல் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஆஃப் எஃப்ஐஇ மைனஸ், நம்ம அதில் ப்ரீவியஸில் என்ன பண்ணிட்டோம், வெறும் ஃபோர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதாவது அது ஸ்டாட்டிக் கண்டிஷனுங்கிறனால ஃபோர்ஸை பற்றி மட்டும் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து டைனமிக் கண்டிஷனுங்கிறனால அந்த ரிவர்சிவ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸும் இதில் இருக்கும், அதோட இம்பாக்டும் இருக்கிறனால அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எஃப்ஐஇ மைனஸ் பிஐ டாட் இன்டூ டெல் ஆர்ஐ. ஸோ இதில் அதே கண்டிஷன் தான், எஃப் அண்ட் டிஎஸ்ங்கிறது பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐஇ மைனஸ் பிஐ டாட் இன்டூ டெல் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வர்ச்சுவலாக உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் டேர்மை ரெஃபர் பண்ணக்கூடிய டேர்ம் இந்த டெல் ஆர்ஐ. ஸோ நான் சொன்ன இந்த எஃப் அண்ட் டிஎஸ் அப்படிங்கிறது வந்து பெர்பெண்டிகுலரில் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்குங்கிறது அங்கே கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ராக்கெட் லான்ச்சிங், அது என்ன பர்பஸுக்காக நம்ம பண்ணுறோம் அந்த ராக்கெட் லான்ச்சிங், சேட்டிலைட். இப்போ ஸ்பேஸில் வந்து அந்த சேட்டிலைட்டை வந்து பர்டிகுலர் ஆர்பிட்டில் வந்து அது ரிவால்வ் ஆகிறதுக்காக கொண்டு போய் விடணும் இல்லையா, அது சேஃபாக லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இந்த ராக்கெட் லான்ச்சிங் நம்ம பண்ணுறோம். ஸோ சேட்டிலைட் வந்து நம்ம பர்டிகுலர் ஆர்பிட் போனதுக்கப்புறம் எந்தவித ஒர்க்கும் நம்ம வந்து கொடுக்கறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுது, அந்த ட்ரெஜெக்டரி அதாவது அந்த ஆர்பிட்லேயே வந்து அது ரிவால்வ் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷனில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறனால தான் நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த வித ஒர்க் டனும் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளர் அண்ட் வெரி எஃபெக்டிவ் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். டபிள்யூ வந்து எந்த இடத்துல 0 ஆகுறதுக்குரிய எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் சொல்லலாம் சேட்டிலைட்ஸ் வந்து விச் ரிவால்விங் இன் த ஆர்பிட் அப்படிங்கிறதா சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் so that's all about D'Alembert's principle. Next we are going to see about Lagrangian function. So Lagrangian function அப்படிங்கிறத Lங்கிற லெட்டரில் வந்து நம்ம நோட்டேட் பண்ணலாம். ஸோ இந்த Lagrangian ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதா சொல்லலாம், as well as ஒரு சைக்ளிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். தட் இஸ் இந்த Lagrangian டேர்மில் வந்து நமக்கு டைம் எக்ஸ்பிளிசிட்டுங்கிறதா இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து சைக்ளிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஸோ நார்மலாக ஒரு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லக்ராஞ்சியனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா L is equal to T minus V. இந்த T Vங்கிறது நத்திங் பட் இது வந்து கைனட்டிக் எனர்ஜி டேர்மை ரெஃபர் பண்ணும், தென் Vங்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம். ஸோ இதை இங்கே கிளாசிக்கலில் நம்ம கோஆர்டினேட்ஸோடு எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா L அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் 3 டேர்ம்ஸ். இது வந்து ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த Qங்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அதே இது Q டாட், ஸோ நான் டாட்னு வச்சாலே அது வேரியேஷனுங்கிறதா சொல்லியிருக்கேன். அப்போ இதை வந்து ஜெனரலைஸ்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறதா சொல்லணும். ஓகே, ஸோ ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட், ஜென்ரலைஸ்ட் வெலாசிட்டி அஸ் வெல் அஸ் டைம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இங்கே 2 எனர்ஜி இருக்குது. இந்த 2 எனர்ஜியில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜிங்கிறதும் இந்த 3 டேர்ம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் ஆனால் Vங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம்ங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஜென்ரலைஸ் கோஆர்டினேட். இட் இஸ் கால்ட் அஸ் நத்திங் பட் பொசிஷன் டேர்ம்.
ஸோ இந்த பொட்டன்ஷியல் எப்போ நமக்கு பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குதோ அப்போ நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதா சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் இருந்து லக்ராஞ்சின் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூ ஜே டாட் மைனஸ் டி டோ எல் பை டோ கியூ ஜே விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஜீரோங்கிறது அட்டைன் ஆச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்தை நம்ம கன்சர்வேட்டிவ் ஹோலோனோமிக் டைனமிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறதா சொல்லணும். இன்கேஸ் இது ஜீரோக்கு ஈக்குவலண்ட் இல்லை, இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கியூஜேங்கிறதா இருக்குது அப்படின்னா, அது கியூஜேங்கிறதுக்கு ரெப்ரசண்டாக இருக்குது அப்படின்னா, இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்சர்வேட்டிவ்ங்கிறது வந்து இந்த பொட்டன்ஷியல் டேர்ம் பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். அதே இது நான் கன்செப்டாக இருந்துச்சு அப்படின்னா இது பொட்டன்ஷியலை மட்டும் பொசிஷனை மட்டும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி டேர்ம். அதனால தான் வந்து இதை நான் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா Lagrange's equation of motion should be like this. For conservative system means this term will be equal to 0. So that's all about D'Alembert's principle and Lagrangian function. Hope this video is useful to you. If it is useful means you can share and subscribe to my channel. We shall see you in the next session. Thank you.